வத்த குழம்புல எவ்வளோ வெரைட்டி பார்த்துருப்பீங்க. இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு வத்த குழம்பு செய்ய முடியுமா? இன்னைக்கு நான் அதை வச்சு தான் வத்த குழம்பு செய்ய போகிறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு மண் கடாயை வச்சுப்போங்க. முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியில் சமைங்க, அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். இது மாதிரி மஷ்ரூமை கழுவி நல்லா பெருசாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாது, முக்கியமான விஷயமே அதுதான். இதில் எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சும்மா நல்லா அப்படியே வந்து ஃப்ரை மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இது எண்ணெயில் லைட்டாக அந்த வதக்கி எடுத்து நீங்கள் சமைச்சிங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது லைட்டாக மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு வரைக்கும் சால்ட் போடுங்க. அதே போல் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த மஷ்ரூமோட அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கினா போதுங்க, ரொம்ப வெந்துடக்கூடாது. ஏன்னா வதக்கி சேர்த்தா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே மஷ்ரூம் சேர்த்திங்கன்னா அந்த ஒரு மஷ்ரூமோட ஒரு ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், குழம்போட ஃப்ளேவரே வேறு விதமாக மாற்றிடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி நல்லா நீங்கள் டாஸ் பண்ணி விட்டுட்டு போட்டிங்கன்னா குழம்பு செம்ம சூப்பராக வாசனையாக அருமையாக இருக்கும். மஷ்ரூம் இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். இந்த மாதிரி தண்ணி வரும்போது, ஏன்னா ரொம்ப இதாச்சுன்னா வெந்துடும் மஷ்ரூம். ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம். நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு. வெந்தயம் நிறம் மாறினதும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டோங்க. நீங்கள் இடித்து சேர்க்குறதா இருந்தாலும் இடித்து கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். நான் முழுசாக போட்டோன்னா வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சுருவாங்க. இடித்து போட்டால் கூட அது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும், மஷ்ரூமோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பூண்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போது பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 3 பொடியாக நறுக்குனது, இது நல்லா வந்து நிறம் மாதிரி வர வரைக்கும் நல்லா எண்ணெயில் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். தயவுசெய்து தட்டு போட்டு எதுவும் மூட வேண்டாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க, கலர் மாதிரி. ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கிளறி விட்டுடுங்க. ஏன் தக்காளி நான் அரைச்சி ஊற்றிருக்கேன்னா, இந்த குழம்புக்கு நீங்கள் இப்படி தக்காளி அரைச்சி ஊற்றினீங்கன்னா தான் டேஸ்ட்டும் சரி கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க, முக்கியமான விஷயம். அப்போ தான் நல்லா அந்த கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம மஷ்ரூமில் போட்டிருப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது நல்லா கொதிச்சு அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு சுருண்டு வரணுங்க, தண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு. ஏன்னா அப்போ தான் நல்லா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும், அந்த மசாலா வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு. நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குங்க, மூடி போட்டெல்லாம் மூட வேண்டாம். நல்லா அப்படியே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க.
நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மசாலாவில் நல்லா அந்த மஷ்ரூம் வந்து ஃபுல்லாக நல்லா கோட் ஆகணும். தட்டு போட்டு எதுவும் மூட வேண்டாம், அப்படியே ஒரு 2 நிமிஷம் விடுங்க. நல்லா மஷ்ரூம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்ல எண்ணெயோடு நல்லா அப்படியே அந்த மசாலாவோட நல்லா வதங்கி வரணும். ஏன்னா நம்ம பச்சையாக மஷ்ரூம் போட்டோன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்டு ஒரு மாதிரி ஆயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டே எண்ணெயில் வந்து வதக்கிட்டு போட சொன்னது. ஸோ இப்போ மட்டும் கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றிக்கலாம். ஃப்ளேம் ஏற்றிட்டு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துருவோம். ஏன்னா மஷ்ரூம் நல்லா அந்த புளியில் தண்ணியில் நல்லா கொதிச்சு ஊறி வரணும். நல்லா சலசலன்னு கொதிக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பதமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன். நான் ஆக்சுவலாக நல்லா கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்றதுக்காக நான் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி குழம்பு கொதிச்சு திக்காக வரணுங்க. நிஜமாவே செமையாக இருக்குது. அந்த மஷ்ரூமோட அந்த வத்த குழம்பு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மஷ்ரூமை வதக்கி போட்டனால மஷ்ரூமில் அந்த தண்ணி இறங்குறது வந்து உங்களுக்கு குழம்ப வந்து டைல்யூட் பண்ணாது, நல்லா திக்காகவே இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டா போதுங்க. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மண் சட்டின்றதுனால அந்த ஹீட்டில் கண்டிப்பாக கொதிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு முன்னாடி ஏற்ற மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது இப்போ அப்படியே எடுத்து சுட சுட சாதத்துக்கு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்மளுடைய சுவையான மஷ்ரூம் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையே செம சூப்பராக இருக்குங்க. அப்படியே சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி அப்படியே நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதாவது நல்லா இருக்குது இல்லை அப்படின்ற உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.